മാന്യപ്രേക്ഷകർക്കും കേരള വിഷന്റെ വിജയവേദി പ്രോഗ്രാമിലേക്ക് സ്വാഗതം. സോ ഇന്ന് ഞാൻ ഈ എപ്പിസോഡ് തുടങ്ങുന്നത് നമ്മുടെ നാഗർകോയിലിൽ നിന്നാണ്. നാഗർകോയിൽ എന്ന് പറയുന്ന സ്ഥലം ഞാൻ നേരത്തെ പറഞ്ഞിട്ടുണ്ട്, കന്യാകുമാരി ഡിസ്ട്രിക്റ്റിന്റെ വളരെ അടുത്ത് പറ്റ ഒരു സ്ഥലമാണ്. മാത്രമല്ല നല്ല ബിസിനസ് ഏരിയ ആണ്. ഇവിടെ ഏറ്റവും വലിയ ബിസിനസ് എന്ന് പറയുന്നത് റിലേറ്റഡ് ടു ഫിഷിംഗ് ഇൻഡസ്ട്രി ആണ്. സോ ആ ഇൻഡസ്ട്രീന് റിലേറ്റഡ് ആയിട്ടുള്ള ഒരു പ്രോഡക്റ്റ് എന്ന് വെച്ചാൽ ഫിഷിംഗ് നെറ്റ്സ്. അത് ഉണ്ടാക്കുന്ന ഒരു മാനുഫാക്ചറിങ് യൂണിറ്റിന്റെ പ്രിപ്പറേറ്ററിയാണ് ഇന്ന് നമ്മൾ ഈ ഇന്റർവ്യൂയോട് കൂടി നല്ല ചോദ്യങ്ങളും നല്ല ഉത്തരങ്ങളും ആയിട്ട് കാണാൻ പോകുന്നത്. എനിവേസ് ലെറ്റ്സ് വെൽക്കം ഹിം ടു ദി ഷോ ഫസ്റ്റ്. സോ വ്യൂവേഴ്സ്, ഇവിടെ അറിയപ്പെടുന്ന ഒരു ഇൻഡസ്ട്രിയാണ് അന്നം ഇൻഡസ്ട്രീസ്. അന്നം ഇൻഡസ്ട്രീസിന്റെ പ്രിപ്പറേറ്ററാണ് മിസ്റ്റർ NP സെൽവ ഗണേശൻ. അദ്ദേഹത്തിനെയാണ് ഇന്ന് നമ്മുടെ ഈ ഇന്റർവ്യൂവിലോട്ട് നോക്കാൻ പോകുന്നത്. മാത്രമല്ല അദ്ദേഹം ഇവിടെ ഫേമസ് ആയിട്ടുള്ള ഒരു ഇൻഡസ്ട്രി വെച്ചിരിക്കുന്ന പ്രിപ്പറേറ്ററാണ്. സോ അദ്ദേഹത്തിന് ചോദിച്ച് മനസ്സിലാക്കാം എങ്ങനെയാണ് ഈ ബിസിനസ്സിലോട്ട് വന്നത്, എങ്ങനെയാണ് ഇതിന് സക്സീഡ് ആയെന്നുള്ള കാര്യങ്ങൾക്ക്. എനിവേസ് ബിഫോർ ദാറ്റ് ലെറ്റ്സ് വെൽക്കം ഹിം ടു ദി ഷോ ഫസ്റ്റ്. ஹலோ சார், உங்களோட சொந்த ஊர் நாகர்கோவில் தானுங்களா? ஆமா. படிச்சதெல்லாம் இங்கே தான்? எல்லாம் இங்கே தான். இங்கே தான். ஸோ நீங்கள் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பண்ண ஒர்க் எதுங்க? அப்பா பிஸ்னஸ் ஒன்று பலசரக்கு வியாபாரம். பலசரக்கு வியாபாரம், ஓகே. அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம். ஓகே. அது இப்பவும் நடந்துட்டு தான் இருக்குது. திருப்பி 95ல இந்த ஃபிஷ்நெட் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபிஷ்நெட் யூனிட்டை நீங்கள் தனியால ஆரம்பிச்சிங்க? இல்லை, நாங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து பார்ட்னர் ஆரம்பிச்சு 1 இயர்லேயே பிரிஞ்சு நான் தனியாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே ஃபைன். இந்த ஃபிஷிங் நெட்ல வரணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு உண்டான அட்ராக்ஷன் எப்படி வந்தது? அட்ராக்ஷன் சொன்னால் என்னுடைய நண்பர் மூலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு தகவல் தான். நண்பர் மூலமா கிடைச்ச தகவல். அந்த நண்பருக்கு இன்னைக்கு நன்றி சொல்ல விருப்பப்படுறீங்க? கண்டிப்பா அவரை போய் பார்த்துட்டு வந்தேன். அவர்தான் சொல்லி பார்த்துட்டு வந்தீங்க. சரி, இப்போ இந்த அன்னம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது நாங்க நாகர்கோயில்ல வந்து ஒவ்வொருத்தவங்க கிட்ட ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸை பத்தி கேட்கும்போது ஃபிஷிங் நெட் அப்படின்னா அன்னம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு வந்து நீங்க வளர்ந்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க. ஸோ இதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? இதுக்கு இந்த தொழிலில் கஷ்டப்பட்டதுன்னு சொல்லதை விட முதல்ல நன்றி சொல்லுது எங்களுடைய லேபர்ஸ் தான். லேபர்ஸ்க்கு. ஆமா, அவங்களுடைய உழைப்பு தான் இந்த வெற்றி. இது என்னுடைய தனிப்பட்ட வெற்றி அல்ல, ஒரு டீம் எஃபர்ட். ஆமா, அவங்க ஒரு நல்ல ஒர்க்கர்ஸ் எனக்கு கிடைச்ச அவ்வளவு ஒர்க்கர்ஸுமே நல்ல ஒர்க்கர்ஸ். அந்த ஒர்க்கர்ஸுடைய வெற்றியே தான் இவ்வளவுக்கு நம்ம வளர முடிஞ்சது. இப்படி வந்து சொல்ற ஒரு முதலாளியே வந்து ஒரு நல்ல இது வந்து பெருமைப்படுத்தக்கூடிய விஷயம். என்னதான் சொன்னாலும் நீங்க உங்களோட பெருந்தன்மை காமிக்குது. நீங்க வந்து உங்களோட வர்க்கர்ஸை வந்து அவங்க பண்ற உழைப்புனாலதான் உண்மை. அது வந்து எல்லாரும் எல்லா இடத்துலயும் எல்லா பிசினஸ்லயும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அந்த வர்க்கர்ஸ் லேபர்ஸ் பண்ற இல்ல. இந்த பிசினஸ் பொறுத்தவரை ஒர்க்கர்ஸ் உடைய பங்கு அதிகம். ஆமா, மற்ற மாதிரி இல்ல. இது மிஷினரி சம்பந்தப்பட்ட இருந்தாலும் 20% தான் மிஷினரி ஒர்க், 70% இது வந்து லேபர்ஸ் ஒர்க். சோ அவங்களுக்கு தான் நன்றி கடன். கண்டிப்பா அத அந்த உடைய வெற்றினால இவ்வளவு வளர்ந்து நாங்க பேர் சொல்லக்கூடிய நீங்க உங்க இன்டர்வியூக்கு வர முடிஞ்சது. கண்டிப்பா அதுல நாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ சார் வந்து சொன்னீங்க இல்லையா, இப்ப நீங்க உங்க வர்க்கர்ஸ்க்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு. நீங்க முதல்ல நீங்க இந்த இண்டஸ்ட்ரி இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது என்ன பேர்ல ஆரம்பிச்சீங்க? எத்தனை வர்க்கர்ஸ் இருந்தாங்க? நாங்க ஆரம்பிக்கும் போது 1 இயர் அது மெர்க்குரி ஃபிஷ்நெட்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சோம். அதுல 1 இயர்ல பிரிஞ்சு அப்பவுமே அன்னம் இண்டஸ்ட்ரின்னு ஆரம்பிச்சிட்டோம். அப்ப ஸ்டார்டிங்ல எத்தனை பேர் இருந்தாங்க? அப்போ எனக்கு ஸ்டார்டிங் வந்து எனக்கு 3 மிஷின் தான். 3 மிஷின் போது ஒரு 40 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. 3 மிஷினுக்கு 40 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ லேபர்ஸ் ரொம்ப அதிகமா கிடைச்சதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா வச்சிருந்தோம். இப்போ 10 மிஷின் எங்களுக்கு வந்துட்டு, அதனால லேபரும் ஒரு 150 பேர் ஒர்க் பண்றாங்க. ஃபேண்டாஸ்டிக். 150 பேரோட வாழ்க்கைக்கு நீங்க ஒரு சர்வைவரா இருக்கீங்க. இல்ல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இப்படியே நிறைய பேரை மீட் பண்றோம், நிறைய பிசினஸ் பீப்புளை பாக்குறோம். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா லேபர் டெபிசிட் ப்ராப்ளம் தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சஃபிஷியன்ட் லேபர் உங்க கூட நிக்கிறாங்க. அதோட எண்ணம் என்னன்னா நீங்க அந்த அளவுக்கு அவங்களை பாத்துக்கிறீங்கிறது ஒரே ஒரு உண்மைதான். அப்போ அதாவது உழைப்பை வந்து நம்ம அங்கீகரிக்கிறோம். அவங்க உழைப்பை வந்து முக்கியத்துவத்தை நம்ம உணர்றோம். நம்மளுடைய அவங்களுடைய உழைப்பை அவங்களே உணர்றாங்க. நம்ம உணர்வு மட்டும் இல்ல, அவங்களுடைய உழைப்பை உணர்றாங்க. இந்த கம்பெனி எவ்வளவு நம்ம பங்கு கொடுக்கணும், நம்மளுடைய உழைப்பு கொடுத்தாதான் நம்ம அந்த வெற்றி சொந்த கம்பெனி நடத்துறாங்க. அதனாலதான் வெற்றி பெற முடியுது.